வணக்கம் நேயர்களே, இது உங்கள் VIT பண்பலை 90.8 VITயின் சமுதாய வானொலி, VIT ஸ்கூல் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் VIT சமுதாய வானொலி இணைந்து நடத்தும் பேக்கரி ஒர்க் ஷாப் டே 4ல இருக்கிறோம். இன்னைக்கு இந்த டே 4ல நம்ம பேக்கரி ஒர்க் ஷாப்ல நம்ம கூட பேசுறதுக்காக VITயின் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அட்வைசர் திரு முத்தானந்தம் சார் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் சார். இந்த டே 4 பேக்கரி ஒர்க் ஷாப்ல என்ன கத்துக்கிட்டாங்க சார் சமுதாய மக்கள்? அதை பத்தி உங்களுடைய பகிர்வுகள். வணக்கம் மிஸ்டர் சரவணன். அண்ட் வெற்றிகரமாக இன்னைக்கு 4வது நாளில் நாங்கள் அடி எடுத்து வச்சிருக்கிறோம். அண்டு எல்லாம் பாப்புலரான ஒரு ப்ராடக்ட் வந்து இப்போ எல்லாத்துக்குமே சின்ன வயசுலேருந்து வயதானவங்க வரைக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு ப்ராடக்ட்டு, ரொம்ப ஃபேவரட் ப்ராடக்ட்னு சொன்னால் பீஸா தான். அந்த பீஸாவை சார் பீஸாலாம் இவங்களால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்காதீங்க. ரொம்ப ஈஸியாக சுலபமாக கிராமத்திலே போய் பண்ணலாம். அந்த கிராமத்தில் பண்ணி அங்கே உள்ள மக்களுக்கு கொடுக்கலாம். சார் அதுக்கெல்லாம் 200-300 ரூபாலாம் வேணுமே? கிடையவே கிடையாது. அண்ட் ரொம்ப நாமினல் ரேட்டில், மாடரேட் ரேட்டில் நீங்கள் பண்ணி அதை விற்று நீங்கள் காசாக்கக்கூடிய ஒன்று. ரெண்டாவது, இது கிராம மக்களுக்கும் போய் சேரணுங்கிற ஒரு ஆதங்கம் அதெல்லாம் இருக்கிறதுனால நாங்கள் இங்கே ஆர்வமாக சொல்லி கொடுத்துருக்குறோம். ஆக இன்னைக்கு மெனு வந்து 4வது நாள் இன்னைக்கு மெனு வந்து பீஸா அண்ட் டோனட்ஸுங்கிறது அநேகமாக எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய எங்களோட பார்ட்டிசிபென்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த டோனட்ஸை நாங்கள் பார்த்துருக்கோம் சார். நாங்கள் வாங்கி சாப்பிட்டதில்லை சார் நாங்கள். ஸோ இன்றைக்கி அவங்க வீட்லேயே அதை பண்ணலாம் சார். அவன்லாம் எப்படி இல்லாமல் பண்ண முடியுமா? டோனட்ஸு ஒன்றுமே வேண்டாம், அவனே வேண்டியதில்லை. டோனட்ஸ் பண்ணுறதுக்கு வீட்டில் ஒரு சின்ன இரும்பு சட்டி கடாய் இருந்ததுன்னா போதும், ஒரு 250 மில்லி எண்ணெய் இருந்ததுன்னா போதும், அவங்க வீட்டில் பிள்ளைங்களுக்கு வடை சுடுறது மாதிரி டோனட் செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். ஆக இந்த டோனட்ஸும் இந்த பீஸாவும் இந்த மக்கள் மூலமாக கிராம மக்களுக்கும் போய் சேரப்போகுதுங்கிறது தான் ஒரு சந்தோஷமான செய்தி. அதன் மூலமாக நிச்சயமாக அவங்களோட வருவாயை பெருக்கிக் கொள்வதற்கு உண்டான சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். சமுதாய மக்களும் கிராமங்களில் இருக்கிறவங்க வசிக்கிறவங்க கூட வந்து இந்த ஒர்க் ஷாப்பில் கற்றுக்கிட்டதன் மூலமாக அவங்களுடைய வருவாயை ஈட்ட முடியுன்றது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க. VIT சமுதாய வானொலி சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் சரவணன். வணக்கம் நேயர்களே, இது உங்கள் VIT பண்பலை 90.8 VITயின் சமுதாய வானொலி, VIT ஸ்கூல் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் VIT சமுதாய வானொலி இணைந்து நடத்தும் பேக்கரி ஒர்க் ஷாப் டே 4ல இருக்கிறோம். இந்த டே 4ல பேக்கரி ஒர்க் ஷாப்பில் பங்கேற்ற நிறைய சமுதாய மக்கள் நம்ம கூட பேச இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. காயத்ரி சார் என்னோட பேர். நான் வந்து மக்கள் நல சங்கத்தில் ஆர்கானிக் இதில் பண்ணிட்டு இருக்கேன். மந்த்லி ஸ்டால்ஸ் போடுவாங்க. ஸோ என்னோட இது வந்து சென்னை, பட் நேட்டிவ் வேலூர். சரி, அங்கே ஆர்கானிக் ஃபார்ம் போகும்போது பேக்கரி மூலிமா ஏதாவது கற்றுக்கலாம் அப்படின்ட்டு VITயில் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால ஸோ கேக்ஸ் இதெல்லாம் பண்ணலாம்னு ஒரு ஐடியாவில் வந்திருக்கோம். ஸோ இது நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னா, எனக்கு சென்னையில் போயிட்டு பேக்கரி ஆரம்பிக்கணும்னு ஒரு ஐடியா இருக்குது. ஹோம் பேக்கர்ஸ் பண்ணணும், கேக்ஸு சாக்லேட்ஸ் இதெல்லாம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ என்னோட ப்ராடக்ட்டில் சொந்தமாக தொழில் செய்யலாம், பேக்கரி தொழில் செய்யலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கிறீங்க. இன்றைக்கி டே 4, டே 1லேருந்து கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இருப்பீங்க. என்னென்ன கேக்ஸ்லாம் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? இங்கே வந்து கற்றுக்கிட்டதனுடைய அனுபவம் வந்து ஷேர் பண்ணுங்க. எனக்கு வந்து பட்டர் க்ரீம் கேக்ஸ் பற்றி ஒன்றுமே தெரியாது. ஸோ பட்டர் க்ரீம்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, ஃபேட்டை எப்படி இது பண்ணணும், எப்படி ஆட் ஆன் பண்ணணும், அந்த எந்த ஸ்டேஜில் பண்ணணும் அப்படின்னு, எவ்வளோ சாஃப்ட்னஸ் இருக்கணும், எவ்வளோ நேரம் பண்ணணும், மிக்ஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் வந்து லைவாக பார்த்து கற்றுக்கிறதுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இப்போ நான் ஒரு பேக்கரி ஸ்டார்ட் பண்ணுறேன்னா எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் இப்போ தான் ஆன்லைன்லாம் கிளாஸ்லாம் இருக்குது. பட் ஆனால் வந்து நம்ம கை தொட்டு பார்த்து எப்படி பண்ணுறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளை ஃபுல்ஃபில்லாக செய்ய முடியும். ஸோ அந்த இடத்துல எனக்கு இது ரொம்ப யூஸாக இருந்துச்சு. சார் சொல்லி கொடுத்தது. இங்கே 2 சார் இருக்கிறாங்க, அந்த 2 சாரும் ரொம்ப சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் இருந்துச்சு. இந்த டே 4 வரையும் இதுவரையும் என்னென்னலாம் கற்றுட்டு இருந்துருக்கிறீங்க அதை வந்து ஒரு சிம்பிளாக சொல்லுங்கள். குக்கீஸ் கற்றுக்கிட்டோம், கப் கேக் கற்றுக்கிட்டோம், பன்ஸ் கற்றுக்கிட்டோம், அதுக்கப்புறம் பீஸா கற்றுக்கிட்டோம். இன்றைக்கி வந்து டோனட்டும் செஞ்சுருக்கோம். இதுக்கடுத்து ப்ரெட்டும் இருக்குது சார். ஸோ இதில் வந்து க்ரீம்ஸ் பார்த்தீங்கன்னா பட்டர் க்ரீமில் வந்து சாக்லேட் பட்டர் க்ரீம் போடுறது எப்படி, வெனிலா பட்டர் க்ரீம் போடுறது எப்படி, இந்த மாதிரி வேரியேஷன்ஸும் நாங்கள் கற்றுட்டு இருந்தோம். இந்த கற்றுக்கிட்டது உங்கள் வீட்டில் போயிட்டு ஏதாவது செஞ்சு கொடுத்துருக்கீங்களா? உங்கள் குழந்தைங்க சாப்பிட்ருக்காங்களா? அதோடைய அனுபவம் ஏதாவது இருக்குதுங்களா? நான் குக்கீஸ் செஞ்சேன், நல்லா வந்துச்சு நான். ஸோ அது நல்லா வந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் வீக் குக்கீஸ் செஞ்சோம் நான் ஃபஸ்ட்டு டேஸில். ஸோ அது ரொம்ப நல்லா வந்துச்சு. என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. என் பொண்ணு 3 வயசு, அவளுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ சார் சொன்ன மாதிரி மைதா 75%, மீதி 30% வந்து ராகி போட்டு மிக்ஸ் பண்ணி ஸோ அது ஒரு ஹெல்த்தி வெர்ஷனாக கொடுக்கலாம் அப்படின்றது இதில் நான் கொடுத்தேன். என் பொண்ணுக்கு நல்லா சாப்பிட்டா. நீங்கள் கற்றுக்கிட்டது நீங்கள் போய் செய்முறையும் செஞ்சு பார்த்துருக்கிறீங்க. VIT சமுதாய வானொலி சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ.
VIT ஸ்கூல் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் VIT சமுதாய வானொலி இணைந்து நடத்தும் பேக்கரி ஒர்க் ஷாப் டே 4ல இருக்கிறோம். இந்த பேக்கரி ஒர்க் ஷாப் டே 4ல பங்கேற்ற ஒருவர் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் குரு ராகவேந்திரா. ஃபர்ஸ்ட் VITக்கு ரொம்ப நன்றி, VIT வேந்தருக்கும் ரொம்ப நன்றி. நான் கேட்டரிங் முடிச்சிருக்கேன், டிப்ளமா கேட்டரிங் முடிச்சிருக்கேன். அதுக்கு எனக்கு ஒரு கால்வாசி அமௌண்ட்டை எனக்கு ஸ்காலர்ஷிப்பாகவே கொடுத்து ஹெல்ப் பண்ணார். அதனால் எப்போவுமே VIT மேலே நன்றி உணர்வோடு இருப்பேன். இந்த VIT மற்றும் அனைவரும் உயர்கல்வி திட்டத்துக்கு உறுதுணையான இந்த வேந்தர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் ஏற்கனவே கேட்டரிங் முடிச்சிருக்கிறீங்க, இந்த துறையில் இருந்திருக்கிறீங்க. இந்த பேக்கரி ஒர்க் ஷாப் உங்களுக்கு இந்த வகையில் பயனுள்ளதாக இருக்குது. இங்கே கற்றுக்கிட்டதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு வந்து குக்கிங் தான், சவுத் இந்தியன் ஃபுட் அதுமாதிரி தான் தெரியும். பேக்கரி லைட்டாக தெரியும், ஆனால் அந்தளவுக்கு தெரியாது. இங்கே வந்து கேக் ஃபுல்லாக எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டேன், க்ரீமிங் பண்ணுறது கற்றுக்கிட்டேன். அதனால் ரொம்ப சிறப்பான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நிறைய ஃபுட் ஐட்டம் ஷெஃப் ரொம்ப ஒரு ஃப்ரீடமாக ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசுகிறாங்க. ரொம்ப நல்லாவும் இருக்குது. ரொம்ப நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த 4 days ஒர்க் ஷாப், பேக்கரி ஒர்க் ஷாப்பில் என்னென்னலாம் கற்றுக்கிட்டீங்க? வீட்டில் போய் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் பேசும்போது சொன்னீங்க, இது வந்து சிறுதானியங்கள் யூஸ் பண்ணி எப்படி கேக் செய்யறதுன்றதை நான் செய்ய போகிறேன்ற மாதிரி சொன்னீங்க. அதை பற்றி சொல்லுங்கள். மெயினாக வந்து சிறுதானியமும் பாரம்பரிய அரிசி, நம்மளுடைய கம்பு கேழ்வரகு அது மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய ஐட்டம்லாம் வச்சு மைதாவை லைட்டாக தவிர்த்துட்டு இதெல்லாம் வச்சு பண்ணணும் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் நாளில் சிறப்பாக பண்ணி மக்களுக்கு கம்பல்சரி கொடுத்துருவேன். சிறுதானியங்கள் பயன்படுத்தி எப்படி கேக் செய்யலாம், எப்படி பிஸ்கெட் செய்யலாம் அப்படின்றத வந்து நீங்கள் ஒரு முயற்சி எடுத்து பண்ணுறதா வந்து சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய முயற்சி வெற்றியடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். VIT நிர்வாகத்திற்கும் VIT வேந்தர் ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி. VIT சமுதாய வானொலிக்கும் ரொம்ப நன்றி. VIT சமுதாய வானொலி மற்றும் ஸ்கூல் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இணைந்து நடத்தும் பேக்கரி ஒர்க் ஷாப் டே 4ல இருக்கிறோம். இந்த பேக்கரி ஒர்க் ஷாப் டே 4ல பங்கேற்ற ஒருத்தர் நம்ம கூட பேச இருக்கிறாங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சரண்யா. எங்க இருந்து வரீங்க? நான் திருவிழத்திலிருந்து வரேன். அதுக்கு ஒரு குக்கிராமத்திலிருந்து வரேன். இது வந்து 5 days கிளாஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, பேக்கிங் கிளாஸ். இதை வந்து இப்போ எல்லாரும் லைக் பண்றாங்க. ஆர்கானிக் ஃபுட்ஸ் ஹோம் மேடா பண்ணி கொடுக்கறத ரொம்ப லைக் பண்றாங்க. பேக்கரியோட இது ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, நம்ம பண்ணி கொடுத்தா ஒரு நல்ல ரீச் இருக்கும். ஆல்ரெடி நாங்கள் ஆர்கானிக் ஃபுட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஹெல்த் மிக்ஸு, ஹேர் ஆயில், ஷீக்கா, குளியல் பொடி, அது கொஞ்சம் லேட்டாக ரீச் ஆகுது. இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி அதோடு சேர்த்து கொடுத்தா நம்ம ப்ராடக்ட்டும் ரீச் ஆகும். சரி, ஹோம் மேடாக ஆர்கானிக்காக கன்வெர்ட் பண்ணலாம். திணை, வரகு, சாமை, குதிரவாளி, கருப்பு கவுனி, மாப்பிள சம்பளம்லாம் எப்படி ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். 4 days ஆகுது. இங்கே சொல்லி கொடுத்தது போய் வீட்டில் ட்ரை பண்ணோம். குக்கீஸு, கேக்ஸு, பன்னு அதெல்லாம் ட்ரை பண்ணோம். பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கு. இது எப்படி அப்படியே பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஹோம்மேட் அவர் லைக் பண்ணுறாங்க எல்லாரும். இப்போ நாங்கள் ட்ரை பண்ணதில் பசங்களுக்கே பிடிச்சிருக்கு. இப்போ வீட்லேயும் செஞ்சு கொடுக்குறோம். இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம், நாங்கள் இது மாதிரி ஓவன் வாங்கி ட்ரை பண்ணுறோம். நம்ம பிஸ்னஸ்க்கும் இது அடுத்த கட்ட லெவலுக்கு ரீச் ஆகிறதுக்கு நல்ல இதுவாக இருக்கும். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா சொன்னீங்க. இங்கே டே 1, டே 2, டே 3, டே 4 வரையும் வந்துட்டீங்க. என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க அதை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் போயிட்டு ஒரு பேக்கரி வைக்கிறதாவும் வந்து சொல்லியிருக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். வீட்டில் என்கரேஜ் பண்ணுறதுனால தான் நாங்கள் இங்கே வந்து பண்ணுறோம். ஃபஸ்ட்டே வந்து பயமாக இருந்தது, எப்படி நம்மளுக்கு இது ஐடியாவே இல்லையே, நம்ம ஆர்கானிக் தானே பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சார் ஃபஸ்ட்டே சொன்னார். நீங்கள் இதை ஹெல்த்தி வெர்ஷனாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கன்வெர்ட் பண்ணி ட்ரை பண்ணி கன்வெர்ட் பண்ணலாமா அப்படின்னு சொன்னார். அப்படின்னா பரவாயில்ல, இதுலேயும் ஆர்கானிக்காக பண்ணால் இன்னும் மக்கள் லைக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பேஸ் மட்டும் தான் சொல்லி தருவாங்க. இதை ஆர்கானிக்காக கன்வெர்ட் பண்ணலான்னு சொல்லி தர மாட்டாங்க. ஆனால் நாங்கள் கேட்டுக்கிட்டதாக இவர் ட்ரை பண்ணி சொல்லி கொடுத்தாரு எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. தனியாக ஒரு 10 minutes சொல்லி கொடுத்தாரு. அதுக்காக ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து வீட்டில் போய் ட்ரை பண்ணி பார்த்தோம். நல்லா தான் வந்தது. என்ன ட்ரை பண்ணி? திணை பிஸ்கெட் ட்ரை பண்ணோம். மைதாவும் திணையும் வச்சு ட்ரை பண்ணோம். திணை பிஸ்கெட் நல்லா வந்தது. நம்ம பேக்கரியில் மைதா மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. திணை பிஸ்கெட் புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது. சரி, பசங்களுக்கும் நம்ம ஏதோ ஒரு ஹெல்த்தி ஃபுட்டை கொடுத்தோன்ற ஒரு ஹாப்பினஸ் இருந்தது. பரவாயில்ல, இதை அப்படியே பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணலாம், மக்களுக்கும் ஒரு நல்ல ஃபுட்டு கொடுத்த ஹாப்பினஸ் நம்மளுக்கு இருக்கும் இல்லைங்களா? அதனால் சரி அப்படின்னு பார்த்துருக்கோம் சார். இங்கே கற்றுக்கிட்டதை வீட்டில் போய் ஒரு முயற்சியும் பண்ணி பார்த்துருக்கீங்க. திணை பிஸ்கெட் செஞ்சுருக்கீங்க. VIT சமுதாய வானொலி சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஓகேங்க சார், ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி குக்கிராமத்தில் இருக்கிறவங்களை வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு மூவ் பண்ணி கொண்டுட்டு போகிறது வந்து பெரிய விஷயம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுங்க. நாங்களும் இதை ஹெல்த்தி வெர்ஷனாக கன்வெர்ட் பண்ணி மக்களுக்கு ஒரு நல்ல ஃபுட்டை கொடுக்குறோம். அதுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி VIT சமுதாய வானொலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. VIT ஸ்கூல் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
VIT ஸ்கூல் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் VIT சமுதாய வானொலி இணைந்து நடத்தும் பேக்கரி ஒர்க் ஷாப் டே 4ல இருக்கிறோம். இன்னைக்கு இந்த பேக்கரி ஒர்க் ஷாப் டே 4ல நம்ம கூட பேசுறதுக்காக ஸ்கூல் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டீன் சார் ரவிசங்கர் சார் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். மகளிர் சுய கலவா சார்பாக நம்ம இந்த ஒர்க் ஷாப் நடத்திட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இட்டாலியன் ஃபேவரட் டிஷ்ஷான பீஸாவும் யூரோப்பியன் டிஷ்ஷும் மஃபின்ஸும் இன்னைக்கு பண்ணியிருக்கோம். ப்ளஸ் டோனட்ஸும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த டெலைட்ஃபுல்லான டிஷ் வந்து கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கிட்ஸ் இல்லாமல் அடல்ட்ஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மகளிர் சுய குழுவுக்கு இந்த ட்ரைனிங் கொடுக்கறத விட்டு அவங்க இதை லேர்ன் பண்ணிவிட்டு நாளைக்கு ஃபியூச்சரில் வந்து ஒரு பேக்கரி கன்ஃபெக்ஷன் ஓப்பன் பண்ணாங்கன்னா அதை ப்ரிப்பேர் பண்ணி பப்ளிக்கு சேல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ட்ரைனிங் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்க நிறைய விஷயங்களை கற்றுக்குறாங்க. VIT சமுதாய வானொலி சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றிங்க.